நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சேவை செய்ய நாகரிகம் வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க செழிக்க வைக்க ஆனா சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி, ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனே. பூரா வெளியூர் ஆளுக தானே. இந்த நாடகம் பேச வந்த அந்த ஆளுக மட்டும் கொஞ்சம் உள்ளே வரீங்களா? கொஞ்சம் வாங்க, இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிடுவோம். அருமையான சாமி இந்த கருப்பு, இங்கே உள்ள சாமியெல்லாம் துடியான சாமி. பூரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்களா? உண்மையிலேயே குலதெய்வத்தை வணங்குறதுக்கு இந்த தமிழன் எந்த நாளும் சலித்து இல்லை, சலித்தவன் இல்லை. ஆமாம், மைசெட்டு எங்கன்னு உட்காந்துருக்க இருக்காது. 21 வருஷம் ஆச்சு. நான் சின்ன வயசுலேயே நாடக உலகத்துக்கு வந்தவன். 21 வருஷத்தில் இப்படி ஒரு தங்கச்சி, நீ எந்திரிச்சு போகிறது நல்லது. போயிரு, பள்ளிக்கூடம் கிள்ளிக்கூடம் போயிரு, கல்லை விட்டு எரிஞ்சு விடுவோம். நடக்குது மகமாயி அந்த சூழாயுதம் ரெடியாகவே இருக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கும். மருந்து பண்ணி அப்போ பவர் போடுப்பா. எத்தனை சிலிண்டர் காலியானாலும் இன்னைக்கு பருப்பு வேகாது. ஏன்னு கேளு, பருப்பு லண்டன். என்னத்தா என்ன போ உள்ளவே இங்கே தான் இருக்குது. இதில் வேற நாடகத்தை பார்த்து இதை பரீட்சையில் வரப்போதோ நீ போய் கிளுக்கிளுன்னு எழுதுவேன். பரீட்சை எழுதிட்டியா? அம்மா சீரியல் பார்க்குறது, அப்பா சீரட் அடிக்கிற எழுது. என்னத்தை தாய் தான் வைப்பேன். இந்த பால்வாடியில் சோறு வாங்க வந்திருக்காங்க இவங்க. நான் தன்னால ஒரு சாங்கு பாடுவோமா? என்னத்தை பாடுறேன் எக்கோ இருக்கு. சரியாம கட்டுவிட்டா எக்கோ இருக்கா முருகா? எதுவும் இருக்காடா? இந்த கடையில் கிடைக்காதா? இந்த வந்துட்டார் சீமாமை. பொம்பளை பிள்ளை பக்கத்துலேயே உட்காருவார். போடா போடா பக்கிட்டு போடா. அப்பெல்லாம் நானா பள்ளிக்கூடம் போகும்போது எங்கள் அன்னைங்கெல்லாம் எல்லாரும் இருக்கா இங்கே. பள்ளிக்கூடம் போகும்போது வாத்தியார் இன்னைக்கு வீட்டு போனா எழுதாட்டா அடிப்பார். இன்னைக்கு வியாழக்கிழமைனா முட்டை ஓடுவாங்களே அப்படின்னு நினச்சி போனான். கூட பேச வேணாம்ப்பா, உள்ள கடுப்பு மயிரில் எல்லாத்தையும் பொழந்து விட்டு போயிடுவேன். அப்புறம் இப்போ பள்ளிக்கூடத்து பயலுங்க 3வது படிக்கிறவங்க கூட அவங்க அப்பாட்ட சொல்கிறேன், ஏ தாய் நீ முடிவுக்கு வா, உனக்கு போடுற ஓடு உங்கள் அப்பாவை கண்ட கட்டியும். கீழே உட்கார மாட்டீங்களாக்கு? பெரிய நகைக்கடை அதிபர் மக கீழே உட்கார மாட்டேன். இப்போ 3வது படிக்க போகிறவன் அவங்க அப்பாட்ட சொல்கிறேன், இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகலப்பா. அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன் பள்ளிக்கூடம் போல? வாத்தியார் அதை அடித்தாரடா, பள்ளிக்கூடம் வரைக்கும் வரவாடான்னு. என் ஆள் லீவுப்பான்றேன். காலேஜ் போகிறேன் பூரா வெறி கொண்டுறாக்கி. தம்பி இதெல்லாம் பார்க்கக்கூடாது, அங்கிட்டு போ. ஏய் உள்ள ஒரு சூத்து ஊற்றி இருக்கியா மருதமணி, அவன் வந்து இப்படியே உழப்பு. அவனுக்கு ஒருத்த கண்ணு வேற தெரியாது. கூட பேசக்கூடாது, இல்லைன்னா அப்போ நான் நாதத்தை ஆக்கியே மாட்டேன். கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. மெதுவா பாடவா? கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. அது வந்து கூடிருச்சா நன்னானே. ஹலோ, அது வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நடனானே, இந்த ஆடரந்த கூட்டத்தில நடனானே. நானே நானே தண்ணீர் நானே ஒரு தன்னானே தன்னானே நானே நானே
மகந்துடும் மச்சான் பந்தமகம் தெரியுவோம் பாடி மகிழ்ந்துடும் மச்சான் பந்தமகம் தெரியுவோம் ஓடி விளையாடுவோம் என் மாமா ஓடி விளையாடுவோம் என் மாமா ஓடி விளையாடுவோம் என் மாமா இந்த ஓடறந்த கூட்டத்தில எழல மாமா இந்த ஓடறந்த கூட்டத்தில எழல மாமோய் உடம்ப கூடி ராஜா ராணி ஒரு ரெண்டு வச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஒரு ரெண்டு வச்சு ஒற்றுமை ஆயிருச்சு ஒற்றுமையாயிருச்சு ஒரு ரெண்டு ரச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடுது ரெண்டு ரச்சு நன்னானே நாடுது ரெண்டு வச்சு நாடுது ரெண்டு ரச்சு நன்னானே நம்ம நாடகத்தை பார்க்க தானே நானே நாடுது ரெண்டு வச்சு நானே இப்போ நாடகத்தை பார்க்க நானு நரட்டு வண்டி ஒட்டி ஆதி கிளவே வளர்த்த ரெண்டு புள்ளக்காரி மாட்ட பூட்டியே புள்ளக்காரி மாட்ட பூட்டி சரட்டு வண்டி முட்டி சலங்க மணி மாட்டு முட்டி ரெண்டு சலங்க மணி மாடு முட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா சாயங்காலம் போற ஏமாமா சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு ஏழல மாமா நம்ம கருப்பே வாசலுக்கு ஏழல மாமோ ஊரு ரெண்டு ஒற்றுமை ஆகிருச்சு ஒற்றுமையாகிருச்சு நாடுக ரெண்டு இருச்சு தங்க கட்டளைக்கு இப்போ நாடகத்தை பக்கம் வேணும் குங்கும பொட்டளைக்கு அழுகிற வச்சரவா அசையாது ஈநாட்டு என் கருப்பே புடியருவா அருவா அழுயர விச்சரவா அசையாது முடியறவா கல்வி அசையாது முடியறவா கெட்டவர தந்துரமா யசாமி காட்டு கருப்பன சாமி கெட்டவர தந்துரமா யசாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமி டாட்டா ஜாமி அஞ்சு சட பரசி வர ஏன் காளியம்மனுக்கு அழகு சட தோரணையிட பரமா அஞ்சு அழகு அஞ்சு சட பரசி வர காட்டு முனியாண்டி அழகு சட தோரணையிட போடு தந்தானே தந்தானே தந்தான குயிலே லேலோ என்னோட மயிலே பேரன்பு கொண்டு அன்னை தெரசா ரூபத்தில் அமைந்து சில பேர் படுத்து கிடக்கிய என் அருமை தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த சங்கு ஊதிட்டாங்க அப்பா இந்த மைக்கில் மட்டும் வாலியும் வைங்க பாலி நான் பேசின காசை கொடுங்கப்பா நான் போகிறேன் 2000 ஊருக்கு மேலே காத்து கிடக்கு இந்த எம்கேஆர் நாடகத்துக்காக நான் போட்டுக்கிட்டு என்னை பழி வாங்குற மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், நான் மேடையில் மட்டும்தான் நான் கோமாளி, என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. ஒரே ஒரு விஷயம், எத்தனை ஊர் காத்து கிடக்கு. நேரத்தில் நத்தத்தில் 10,000 பேர் நட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க, உட்கார இடம் இருக்காது. நான் நாடகத்துக்கு வந்தேன். இன்னைக்கு பாரு இந்த மை செட்டு ஐயா சார் போய் பங்காளி பொறுமை ஒரு அளவு தான். ஏன்னா நீனும் தொழில் பண்ணுற நானும் தொழில் பண்ண வந்திருக்கேன். கொஞ்சமாவது வாலியம் வைங்க. நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறது. ஏன் வாய்ஸே நம்ம கிணத்து தவளை மாதிரி கேட்குது. பெட்டிக்காரன் நீ பாடுற ஊர்வா மட்டை வைக்கிற மாதிரி. இங்கே 2 பேர் யூடியூப் எடுத்து இதை போட வாடா போட்டுருங்க. நான் படுற அவல நிலையெல்லாம் அகில உலகத்துக்கும் தெரியும். என்னங்கய்யா கையை காட்டிய பொம்பளையா வேணா ஒரு பொம்பளைய ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வா, அதுக்கு 2 பேரை உள்ள அது இன்னொருத்தன் பொண்டாட்டி நானே வாடகை தேர்த்து வந்திருக்கேன். 4000 வாடகை கொடுத்துட்டு போய் தொட்டு பார்த்துட்டு வா. இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் உட்காந்துருப்பீங்க. எல்லாரும் அப்படித்தான் உட்காந்துருக்கீங்க. நாடகம் ஒருத்தர் ஜெவப்பு சட்டோடு நிற்கிறேன், பக்கத்தில் 4 பேர் வாய்தாக்கு மாதிரி உட்காந்துருக்காங்களே. இது என்ன நாடகம்னு தெரியாமல் இருப்பீங்க. இந்த நாடகம்
மகமாயி என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு எங்கேருந்து வருவாங்கன்னு நினைப்பிய கூட்டத்திலிருந்து உழப்பி ஆடி வருவாங்க. இங்கே ஒரு 7 செம்பு வைப்போம். நீங்கள் வாட்டுக்கு குடிக்க செம்புலேன்னு தூக்கிட்டு போயிடக்கூடாது. அதில் வேப்பங்களையை கட்டி கரக ஜோடிச்சு வைப்போம். உண்மையிலேயே சின்ன பிள்ளைய இந்த மாதிரி பச்சிலம் குழந்தைகள் கரகத்தை தூக்கி ஆடுனா அது சிறப்பு. சில ஊர்லாம் பார்த்தா ஆள் இந்த தண்டி ஆளாக இருக்கேன், அவன் செம்பை கொண்டுட்டு கருவை காட்டில் ஓடிட்டேன் தண்ணி அடிக்கிறது. இதில் என்ன பண்ணிவிட்டாங்க, சாமி அழைக்கிறாள். அவங்க போய் அவங்க சாமியில் போய் வச்சு சாமியை கும்பிட்டு கரகத்தை தூக்கிட்டு வான்னு சொன்ன உடனே 6 செம்பு வந்துருச்சு, 7ஆவது செம்பை காணோம். நாடகம் நடந்தது காரியாவட்டி பக்கம். அந்த பொம்பளைக்கு 18ஆம் படியான் அழகுமலையான் குலசாமியாக இருந்திருக்கு. ஆட்டோ எடுத்துட்டு அங்கே போயிடுச்சு செம்போட. கடைசியில் செம்பு இல்லாமல் டம்ளரில் ஓட்டு ஜோடிக்கிறது. வாங்கப்போ இந்த துண்டை போடுங்க இதை நீங்கள் அப்பயே செய்யணும் தானே கெஞ்சினே ஐயாக்கா. ஆனால் துண்டு தூக்குறதுக்கு பொருத்தமான ஆளுவே காலை நல்லா இருக்கால. மாடுத்தவன் லோடு பண்ண மாதிரி அள்ளிட்டானடா என் தம்பி. ஏய் உங்கள் பையனா நல்ல வயதேன், நீ தானே காசு கொடுக்குறது, நல்லா இருப்பாப்பா. தெரியாமல் பேசிவிட்டு ஐயா பை புரிஞ்சுட்டு இருந்தா டைட் பண்ணலாம். என்னடா நீக்குறக்காரை மாதிரி. சரி பண்ணுங்கண்ணே, சம்பட்டி எடுத்து வந்து அடினே. மைசூர் ப்ரோ இங்க வா, சிரிச்சுக்கிட்டே இருப்பவா. ஏன்னா பெரிய குளத்திலிருந்து இங்கே வருகுது அந்த உள்ள இந்த மைசெட் உரிமையாளரும் பணிவறியக்கூடிய அன்பு உறவுகள் நான் வணங்குறேன் ஐயா. உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. இதுல யாரோ குளிக்கல, கருது வண்டிக்காரன் அப்படித்தான் 10 நாளைக்கு அறுத்தாலும் குளிக்க மாட்டாங்க. என்ன செய்யணுமா, இதை வெல்டிங் வைக்கணும், இது பிஸ்டிங் பண்ணு தம்பி. கொஞ்சம் ஏத்து ஏத்து, என்ன வந்தாலும் பார்ப்போம். ஏத்து சிங்க மைசூரை விளாக்குறான், வேலைக்கு விளாக்குறான். லாட மேல லாட மேல இரு தம்பி. அப்ப இன்னும் கொஞ்சம் ஏத்துறா. ஏண்டா இவன் மைசூர்ல வேலை ஆக்கலாடா, அவன் டிரைவர் நினைக்கிறேன். அங்கிட்டு இங்கிட்டு திருப்புறேன். புரியுதா? என்ன வந்தாலும் பாப்பா வாடா. எங்க ஆளுல வர சொன்னா அது 70 பேர் இருக்காங்க. இங்க உள்ளாளா? சரி இங்கே இவங்களுக்கு போடுங்க. 6 மணி சக்கரவர்த்திக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கம் சரவணனுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்திய கலைஞர் மருமகன் எனக்கா துண்டை இன்னும் கொஞ்சம் சிறுசா எடுக்கக்கூடாது. ஒன்று கட்டி குளிக்கிறதா இல்லை முண்டமா தெரியுறதா? அதில் இந்த அவன்லாம் கட்டி குளிச்சா சேரவே சேராது. 4 துண்டா மூட்டி கிடாய். துண்டை நல்லா இழுச்சு எடுங்க. போ இந்த சங்கு ஊதிட்டா விளங்காது. வாங்க போ, பெரிய பிரசிடண்ட் நிற்கிற மாதிரி இறங்கி வாங்குவேன். அதை குண்டிக்கு போட்டு உட்கார போகிறேன். தாளை எடுத்து கொண்டு இருக்கேன். கீரி பிள்ளை வேற என்னடா? கீரி பிள்ளை நீ வேற கோனேஜ் விற்கிறேன். போடா மருதமணி உள்ள குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 8 பார்த்துட்டு டீப்பை பிடிங்கி விட்டுவாங்க. அப்புறம் வருவாங்க. ஐயா மைசெட்டு போடுங்கய்யா. அப்போ மைசெட்டு போடுங்க. வேற முக்கியஸ்தர் யாருக்கு போடணுமா? நீங்க சொல்லுங்க. கூப்பிடுங்க. ரவீனே. ஹலோ ஹலோ, என்ன வரியப்பா? மைக் செட் உரிமையாளர் ரவி அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். தம்பிதான் உரிமையாளர். சமையலாளர் மாரிசரணன் அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். பந்தல் அமைப்பாளர் ரவி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறது. பந்தல்கார கருப்பியா அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுகிறது. மேல உபயதாரர் முருகன் அவர்களுக்கு
பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அது கச்சேரிக்கு போனியானே? ரைடு ஓவர், மெதுவா பேசணும். காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. வருகிறவர் என்று அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்கனருக்காக மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, ஐயா இன்னைக்கு மறைச்சிங்கன்னா நிறைய வண்டி அவதாரம் போடலாம். நோட்டீஸ் பாயிண்ட். இந்த கேமரா யூடியூப் சேனல்ல என்ன பேருப்பா தம்பி? என்ன பேர் தம்பி அது? யூடியூப் சேனலா, கோயில் சேனலா? கோயிலுக்கு எடுக்க வந்தாளா? அண்ணே என்ன பண்ணுது? அண்ணே எந்த ஊர் அண்ணே? நல்ல பிள்ளைப்பட்டி சமையல் மாஸ்டர். ஏன்னா அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஹலோ மைக் ஆண்டே. வணக்கம் ஐயா. மற்றவங்களை வர சொல்லுங்க ஐயா. துப்பாக்கி இருந்தா எடுத்துட்டு வாங்க ஐயா. மேலார ராமேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. என்னத்து அன்பர்ந்து யார் வரணும்? இப்போ உட்காருவோமா? நீ முத்து போட்டு பார்ப்போம். யாரு மேல சாமி இறங்குதோ புடி மண்ணை எடுப்போம். எடுத்த அப்புறம் போடுவோம். என்னத்த இந்த நாடகம் முடிகிறதுக்குள்ள நான் படுற பாட்டு. இந்த அண்ணன் ஒரு மாதிரியா வருதே கையில தூக்கிட்டு. அதே மேலகாரா? சரி சரி, கையில தூக்கிட்டு வந்துட்ட வாசிங்க. மற்றவங்கள இங்க கட்டையை வாடிக்கிட்டு இருக்காங்களே, இங்க இருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டுவானே. மேலகாரா எங்க அண்ணன் பேர் என்ன? ராமகிருஷ்ணன் மேலகாரர். எந்த ஊர்? உச்சப்பட்டி. வாழ்த்துக்கள். மற்ற கலைஞர்ல கூட்டுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அண்ணே. நான் நாடகத்துக்கு வந்திருக்கேன் ப்ரோ. காதுகுத்துக்கு வரல, எடுத்துக்கிடுவோம். ஐயோ தீ குளிச்சிருக்கான் போலே. வா ப்ரோ. இருடா, இவன் ஏன்டா ஆக்ரோஷமாகறேன்? நண்பன் தான்டா. அவன் ஏதோ இந்த கட்டிங் வாங்கி கொடுத்தானா இவ்வளவு ஓசப்படுறிய? வாடா. மற்றவங்க வர வர அப்ப போட்டுக்குருவான். இப்போ என்ன பண்றீங்கன்னா நீ சேரை போட்டு இப்படி உட்காரு. நேரம் பொன்னாடி எடுப்பேன் தம்பி. ஏன் தம்பி? ஏன் தம்பி? எங்கிட்ட தான் இருக்கேன் நண்பா. இந்த அப்படி உயிர் நண்பன், சூப்பர் நண்பன்டா. கால் மேலே போட சொல்லுவேன், அப்புறம் முத்தம் கொடுக்க சொல்லுவேன். ஏன்டா நானும் லவ்வரா? கிரிச்சு போதும். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான்டா அவன். இவ்வளோ நேரம் போதும் நண்பா. நண்பா நண்பா அப்புறம் வந்து உள்ள வந்து நிர்வாணம் போட்டால் கூட எடுப்போம். போதும் தம்பி. ஐயா 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 டேய், நான் வந்து சீஃப் கெஸ்டா ஃபங்க்ஷனுக்கு இல்லை தம்பி. நான் கோமாளி வேஷம் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு போட்டான், அவன் விட மாட்டான்டா. ரெட்டு ரெடா ஆடா கிரிச்சு கிரிச்சு. போதும், பிரிண்ட் போட்டு நம்ம ஒரு புளிய மரத்தில் மாட்டு. சரி டேய், நீங்க இறங்குறது நல்லது. ஏன்னா டான்ஸ் லப்லப்புன்னு ஆடுவான். இறங்குடா, போங்கடா. கம்மா அரட்டாள மாதிரி இருந்துக்கிட்டு பாரு. இப்போ புள்ள ஊரம் பெத்த ஆளு ஊரம் பாரு, பூரா ஓனாங்குச்சி மாதிரி இங்கே பாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாட்டு வண்டி தானே. இப்போ 2 வீலரு 4 வீலரு லாரி சேச்சிபி டிராக்டர்னு வச்சுருக்கான். அப்போ மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டியில் பிள்ளை வத்து ஒரு பொம்பளை தூக்கிட்டு வரும்போது மாடு இழுக்க முடியாது. மயம் இந்தந்தி கிடப்பேன். அப்பயே 12 கிலோ 20 கிலோ இல்லை. அந்த பிள்ளை வத்த பொம்பளையும் 1/2 டன் இருக்கும். மாடு நாக்கெல்லாம் தள்ள, இவன் திருந்த மாட்டேன். ஹலோ, நாக்கு தள்ளு, மாடு இழுக்க முடியாது. யாரு? தாயும் சேய். இப்ப பிள்ளை வந்துட்டு வருது. எங்க ஊர்ல நடந்தது கேளு. ஏன் நீங்க கேட்க வேணாம்.
நடந்தது நீங்க கேளுங்க. ஊட வாகனாச்சு நகைச்சுவை கடத்தி விட்டுருவாங்க. அப்ப பிரியான்னு ஒரு பொம்பளை பிள்ளை. என்னாச்சு ஒன் பாத்திரம் போயிட்டு வாங்க. என் தலையில கூட இரு. அது பிள்ளை வந்து வருது. ஊரு சனமே ஆளாத்தி தட்டோட இருக்கு. பிரியாவுக்கு பிள்ளை வந்திருக்கு, ஆம்பளை பைய. ஊர் சனமே கொட்டு மேளத்தோட இருக்காங்கப்பா. சரி, அது காரை விட்டு இறங்கினோடனே எல்லாரும் வந்து உன் மயனை காமின்னு சொன்னிச்சு. ஊர் பொம்பளைய ஊறான். நகைக்கடை பரிசு இருக்குவாரு, அதுக்குள்ள மயம் கிடக்க. சிப்பு அப்படி திறந்துச்சு. இப்படித்தான் பிள்ளை தொங்கி கிடந்துச்சு. எனக்கு எல்லாமே கண்டன்ட்டுதேன். இதுல மட்டும் பெப்பி தூக்கி விடலாம் ப்ரோ, டேப் அடிச்சு விடு. இது வேற கத்திக்கம்மா. ஏன்னா உலகத்துல சிரிப்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானா, போல்டேஜில் கொண்டு கொடு. ஏன்னா நீங்க அத்தனை பேருமே வேற ஒரு வெளியூர் தானே. எல்லாருமே வெளியூர்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு சாமியை கும்பிட்றீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்க. நாங்கள் இங்கே இருக்கவங்க அத்தனை பேருமே அடுத்த வருஷம் ரொம்ப செழிப்பாக இருந்து கைகால சுகத்தோடு இன்னும் நம்ம சாமிக்கு அடுத்த வருஷம் சிறப்பாக இன்னும் நம்ம செய்யணும். தம்பி, இந்த விசிலு இந்த ஊதி ஊதுற ஆள் கொஞ்சம் உள்ள வரேன். இதை இப்போ ஊதாத, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் ஊது. உன் பொண்டாடி பால் சம்பு கொண்டு வரும்போது பிரிண்ட். எதுக்கு இப்படின்னு போறாரு? எதுக்கு போறாரு? வாழ்க்கை ஒரு வட்டம்ன்றாரா ரவுண்டுன்றாரா என்ன சொல்றாரு? கப்ளிங் சொல்றாரா? அவன் யாரா கம்மா தவளை மாதிரி கிடைக்க? நானும் உங்க குடும்பத்தில் ஒரு ஆள் தான். எப்படியோ உங்களை நான் சிரிக்க வைக்கணும். ஏன்னா நீங்க கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அதுக்காக பெருங்கொண்ட பணக்காரன் தான் முத கவலை. எனி டைமும் செக்யூரிட்டியை நம்பிக்கிட்டே இருப்பேன். பல கோடி இருந்துச்சுன்னா அவனே இப்படியே பார்ப்பேன். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறேன், எப்போ என்னை கொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வறுமையிலிருந்து அடித்தளத்திலிருந்து வந்த ஒவ்வொரு தமிழனுக்கு தான் தெரியும் பணம்னா என்ன, பசினா என்ன, உண்மையான பாசம்னா என்ன. அப்படி உள்ள தமிழனை நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை மதிக்கிறேன். நாடக உலகத்தில் கோமாளி ஓட்ட நிற்கிற எம்கேஆர் ஆரம்பத்திலே வறுமையிலிருந்து வந்த குடும்பத்திலேருந்து வந்தவன் தானா. இன்னைக்கு எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேயே ஒரு ஆதரவற்ற எல்லாம் இப்போ சமயத்தில் கூட ஒரு 4 வீடு 4 குடும்பத்துக்காக கட்டி திறந்தோம். ஏன் தெரியுமா? அந்த வாழ்க்கையே நிரந்தரம் அல்ல. காசு என்பது நிரந்தரமா கிடையாது. இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு காணாம். இந்த நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்னா, உன்னை செத்து தூக்கிட்டு போகிறாங்க வரு அன்னைக்கு தான் தெரியும். அப்படி போகும்போது ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஊர் ஜனம் பூரா பொம்பளையால் பூரா பேசும். நல்ல மனுஷன் இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்தாருன்னா நம்ம ஊரில் அந்த குழாயை சரி பண்ணியிருப்பார், அந்த தண்ணி தொட்டியை பூசியிருப்பார், அந்த சாமிக்கு கண்ணில் அந்த கருப்பேன் கொண்டு போயிட்டேன். அதுக்கு அதோடு அது விடாதுங்க. அவரை கொண்டு போனதுக்கு இலையவரை கொண்டு போயிருக்கலாம். அவன் பக்கத்தில் பீடி குடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் பார்ப்பேன் நமக்கு நீர்மலை ரெடி பண்ணுறாளு. இதுவே கெட்டவன் ஜாகிறான்னு வைவேன். அப்படி பாடி அப்படி தூக்கும் போதே எல்லாம் சொல்லுவாங்க, தீபாவளிக்கே இவன் ஜாக வேண்டியவன். புசுவானம் போட்டு எப்படியோ கவட்டை அப்படி பொழந்தேன், இப்படி நேர போகும்டே இப்படி போயிடுச்சு. அன்னைக்கே இவன் ஜாக வேண்டிய பொம்பளை ஆளு கூட இங்கே இருக்கியாதான். புருஷன் இங்கேருந்து சீனல் கொடுக்குற பெரிய வெற்றி தேட்டரில் படம் பார்க்க உட்காந்துருக்காரு. ஆளுகளை பூரா கூப்பிடுறாரு, பேட்டே சாய்ச்சி விட்டுறாரு. பெண்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், ஆத்தா உங்கள் வீட்டுக்காரு எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வாழணும். ஆத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புரிஞ்சு அவன் பாட்டுக்கு எக்கேடு கட்டி எவன் காலில் விழுந்தான் சரி, நம்ம தினசரி லோனை வாங்கி வைப்போம். உன் நோக்கத்துக்கு வாங்கு, அந்த லோனு இந்த லோனுன்னு வாங்கு. லோனுக்காரன் வீட்டுக்கு வந்தவனே போர்வையை பற்றி படுத்துருது, பிள்ளையை அனுப்பிவிடும். அம்மாவுக்கு குதுன்னு வருதுப்பா, லோனுக்காரன் நிற்கிறியா சொல்லிவிடு. அவன் என்னவுடைய லோனுக்காரன் விவரம் பண்ணவேன், அவன் வெளியே கட்டில் போட்டு படுத்துருவேன். உனக்கு என்னைக்கு சௌரியமாகுதோ அன்னைக்கு உங்கள் ஆத்தால வர சொல்லு, காசை வாங்காமல் போக மாட்டேன்.
அப்படின்னு மறுநாள் முருகன் அந்த பொம்பளை பாவம் தப்பிச்சு பின்னாடி வழியா போய் சந்தைக்கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வருவான். இந்த லோனுக்காரை வந்தேன் பாரு புது புதுன்னு வருதுன்னு சொல்லி படுத்தால சந்தைக்கடையில் காய்கறி வாங்குற பொம்பளை இந்த லோனுக்காரன் சித்திரப்படுத்திருக்கேன். உன்னை வெட்டி புரிவேன் குத்தி புரிவேன் காசை கட்டுறியா ரெண்டு அவுசாரி குச்சிக்காரியெல்லாம் பேசியிருக்கேன். இந்த பொம்பளைக்கு சரியான கோபம். என்னை எப்படி கேட்டுவிட்டானே, ஏய் லோனு வாங்க கொடுத்தது ஓவன் சௌரியம், நான் காசு தானே வேணும், காலையில் வந்து 6 மணிக்கெல்லாம் உன் காசை நாய் மாதிரி வாங்கிக்கிறான்னு சொல்லிடுச்சு இந்த பொம்பளை. இவன் 4:30க்கெல்லாம் ஊருக்கு அம்மாக்கரையிலே உட்கார்ந்து இருந்திருக்கேன் லோனு வாங்க, அந்த காசை வாங்க. கதையை கேளுங்க. காலையில் விடிஞ்சவனே வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுருக்கேன். அந்த பொம்பளையால் விட்டு நாய் இவனை கடிச்சு போச்சு. கடிச்சா ரத்தம் ஊத்துது. இதில் என்ன தெரியுமா, நேற்று லோனுக்காரன் அவுஜாரி குச்சிக்காரன் பேசினார் அந்த பொம்பளைய வெதரில். இவன் பயங்கரமான ஆளாக இருக்கேன். ஏன் நீ டாக்டரா? இல்லா கடிச்சு பிடிச்சி அவன்கிட்ட போய் கேளு. இதுல என்ன தெரியுமா, நேற்று பூரா பேசினா பாரு இந்த லோனுக்காரன், அவனை பழி வாங்குறது அந்த நாய் கடிச்ச பொம்பளை தான். நாய் கடிச்சா பெரும்பாலும் நாய் கடிச்ச வீட்டில் நீச்சல் தண்ணியும் செருப்புட்டி அடி வாங்கணும். அந்த பொம்பளை பிடிச்சிட்டான். நேற்று பூரா என்னை பேசினடா அப்படின்னு 65 அடி அடிச்சிருக்கான். அவன் 101 அடிக்கணும்டா, ஒத்தப்படையா இருக்கணும்னு விடவே இல்லை. அதுக்காக நீங்க வாட்டு லோனை வாங்கிட்டு வீட்டுக்கு கடிக்கிற நாயை வைக்கக்கூடாது. அவன் சுதாரிச்சுக்கிறேன் இரும்பு ஓட்டும். இதுல பெண்கள் தான் உண்மையிலேயே ஆண்களை பாதுகாப்பதில் குழந்தைகளை வளர்ப்பதில் ஆண்களை விட பெண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுவேன். மறுத்து கூட கைதட்டாம இருக்கலாம். நாளைக்கு உனக்கு கஞ்சி கிடைக்காதடி, புருஷன் தட்டினா பொண்டாட்டி போய் மெசேஜ் அனுப்புறோம் அவ அம்மாவுக்கு. நாடகத்தில் பப்புனுக்காரன் சொல்லுகிறான், உன் மருமகன் அதுக்கு கிருண்டு என்று இருக்கிறான், நாளைக்கு உலக்கே ரெடி பண்ணவும் அவனை புலந்து விடவும். பள்ளிக்கூட நிலைமை அதேன். இங்கே நிறைய ஆசிரியர் பிறந்தவங்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்ற புகைப்படம் எடுத்தீங்கல்ல. நல்ல ஆசிரியர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இந்த தாய் தகப்பன் யாரை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க? தாசில்தார் அங்கே வராரு, ஆசிரியர். ஆனால் தமிழகத்தில் எத்தனை பேப்பர்களையும் நியூஸையும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை ஒரு சில ஆசிரியர் பண்ணக்கூடியதில் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதே பெத்ததாய பயந்துட்டு கிடக்கிய. வாத்தியார் அடிக்கணும், பழமொழி இருக்கு, அடியாத பிள்ளை படியாது. அப்பெல்லாம் நான் அடி வாங்குவேன் எங்கள் வாத்தியார்கிட்ட. ஒரு நாளில் என்னை 1/2 மணி நேரம் எங்கள் வாத்தியார் அடித்தார். நான் கடைசியாக தேமி அழுதுட்டு கேட்டேன், ஏன் சார் என்னை அடிக்கிறிய? இட்லிக்கே உங்கள் பொண்டாட்டி பொடி வைக்கலையா, அதுக்கு என்னை தூக்கி போட்டு அடித்தார். அடிச்சு விட்டு கடைசியில் மார்க் போட்டார். அப்படி அடிவாங்க. இப்போ வாத்தியார் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. லைட்டாக கூட நீங்கள் தொட முடியாதே. இப்படி பையெல்லாம் டேஞ்சராக இருப்பேன். காலையில் வாத்தியார் கூப்பிட்டீங்க, வா ஏன் வீட்டு பாடம் எழுதலை, சத்துன்னு 2 அரை போடா. உடனே அந்த பையன் பேக்கில் இருக்க செல்ல எடுத்து அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன், டாடி வாத்தியார் என்னைய புலந்து விட்டார், நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா அருவாக்கம்போடு திருமங்கலம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 50 பேரை நிற்கவும். அவர் ஓகே மை சன். வாத்தியார் பார்ப்பார், மெசேஜ் அனுப்புகிற அவர் பொண்டாட்டிக்கு அனுப்பிடுவார், இந்த பையன் அவங்க அப்பா வச்சு என்னை புலந்து விடுவான், என் சாவுக்கும் மரணத்துக்கும் வினை காரணம், நான் அதனால் புளிய மரத்தில் தவி அங்கிட்டு வேப்ப மரத்தில். உலகம் மாறிக்கிருச்சியா. என்னத்தை நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்தாலும் அண்ணே ஆசிரியர் பிறந்தவங்க இருக்கே இல்லை, 100 பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா 100 பிள்ளையும் படிக்குதா? கிடையாது. அதனால என்ன சொல்கிறேன், நல்லா படிக்கிற பிள்ளைய விட்டுட்டு மக்கா படிக்கிற ஆளுகளுக்கு பக்கத்திலே மடியில் படுத்துக்கிட்டே ஊட்டி ஊட்டி கல்வியை வளர்க்க. எங்கே வளர்க்க? இப்போ தான் பூராமே 10-11 படிக்கிறேன், பூராமே கணேஷ் கோயிலோட பள்ளிக்கூடத்துக்கு வரேன். பாத்தியார் இங்கே பாடம் எழுதிக்கிட்டு இருக்காரு, அதுலேயும் கொட்டினாலும் கண்டுபிடிச்சிடான்னு பூலி போய்க்கிறாங்க. இந்த பெண்களை நாம் பாராட்டியாவேன். தினசரி புரிஞ்சு ஊரம் தண்ணி அடிச்சுட்டு வர்றாங்கல்ல, பொம்பளை அடிச்சா உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. புரிஞ்சன் போய் ஒரு ஆப்பை சாப்பிட்டு வர்றாருன்னா நீ பிள்ளை ஒட்டிய படுக்க போட்டு நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காரு. புரிஞ்சு அங்கே இருந்து வரும்போது என்னடி உங்க அம்மா அது ஒன்று என்ன கோத்தா கட்டி சமைக்கிறதுக்கு போய் சின்ன வயசு பொம்பளை பிள்ளைய போய் சமைக்க தெரியலன்னா பக்கத்தில் உள்ள கிளவிகிட்ட கேட்கும்,
ஏத்தான் மீன் குழம்பு எதை சேர்க்கணும் அது சொல்லும். புளியை கரைச்சி ஊற்றுடி, மாங்காயை போடுறி, அதை போடுறேன்னு சொல்லும். இப்போ எந்த சமையல் என்ன பண்ணாலும் கூகுள்லே கேட்கலாம், ஆட்டுக்கறி வைப்பது எப்படி, ஆடு உரிச்சதோட அறுவலோட, மாடு இளங்குடி போடுவது எப்படி. அன்னைக்கு ஒரு பொம்பளை வெயிலில் போய் டவரே கிடைக்கல, நடு காட்டுக்குள்ளே போய் அங்கிட்டு அங்கிட்டு கேட்டிருக்கு, வரல. கடைசியில் வீட்டு மொட்டை மாடில் போய் கேட்டிருக்கான், சுடு தண்ணி வைப்பது எப்படி. அவெல்லாம் மசத்தை அறுத்தாரு. இதில் குறை சொல்லாத மனுஷன் பார்த்துருக்கோமா? குறை சொல்லாமல் ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ஆள் வரமாட்டேன், அவனுக்கு தூக்கம் வராது. பொம்பளையில் அதே மாதிரி தான். 10 வருஷமாக பாவம் பொண்ணு கிடைக்காம அவன் வெறி கொண்டு தெரிஞ்சு கடைசியில் தாலி கட்ட உக்காந்துருப்பேன். அப்போ 4 பொம்பளைய பெரிய சேட்டு விட்டு பொம்பளை மாதிரி உக்காந்துக்கிட்டு, நல்ல உள்ளதாக்கா செவ்வாதோஷம் அவனுக்கு கிரகம் பிடிச்சி ஆட்டிருச்சு. 10 வருஷமாக இவங்களும் பொண்ணு தேடினாங்க, நல்ல பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கு, மசுறு தான் காணாது. இழுத்து விட்டு வந்துடும். மாப்பிள்ளை பார்ப்பேன், மசுரை பார்ப்பேன், வெள்ளாட்டை குட்டி மாதிரி முடுக்கான கிடக்கும். உன்னை வீட்டு இவன் யார் ஆப்போசிட்டாக ரொம்ப பேசுகிறேன். ஒரு சாங்கு பாடுறேன் உனக்காக. ஆடு வச்சிருந்தேன் சிறுத்து, ஏய் ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க 10 பேரை சம்பளத்துக்கு வச்சிருந்தேன். திருமங்குளத்துலேருந்து மதுரை போகிற ரோட்டில் இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 60 ஏக்கரை வெள்ளை பெயிண்ட் அடித்து கம்பியை போட்டு வச்சுருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டால் படக்குன்னு ஆடிக்காரு வாங்க முடியாதுன்னு 100க்கு 10 ரூபா வட்டிக்கு விட்டு சம்பளத்துக்கு பெரியாரில் ஒரு ஆஃபீஸ் போட்டு வச்சுருந்தேன். ஒருவேளை இடம் கை கொடுக்காட்டா நகை கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 250 ரூபாவே நகை எடுத்து வச்சுருந்தேன். இம்புட்டு காசுவான இருந்து என்ன செய்ய, வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி லப்பு லப்புன்னு குலைக்கிறான்ட்டு தொண்டியில் ஒரு பொம்பளையை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடம் 10 பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, சொன்னாங்க அது யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்தோம், அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அதைய வச்சு குடிச்சு போட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வச்சு அடிச்சு போட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு எங்கெங்கே என்ன சரக்கு கிடைச்சாலும் அதை குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததா இதப்பேன், பழகுன நண்பர்கள் பார்த்த வேலையெல்லாம் தேவையில்லை. 20 வருஷம் அந்த சரக்கு தாண்டா உலகம். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் வெறு வயிற்றுல குடிச்ச ஆளுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன்,
500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலமாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம், புதுசா குடிச்சவங்க மேல பறப்பான். இருக்கிற விஷமிதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா, அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அப்பவே சொன்னாங்க அது யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, அழகு வச்சு குடிச்சதுண்டு, கொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு, கொண்டாட்டி கொலுச வச்சு அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்காக பிறந்து இந்த வாரிசுகள்லாம் நல்லா இருக்கணும் கோயில் குளம் கட்டி நமக்காக நல்ல வார்த்தைகளையும் வாக்குகளையும் சொன்ன முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே அடுத்து நம்மெல்லாம் பிறக்க போறது கிடையாது, பிறவி என்பது ஒரு தடவைதான், அதுக்குள்ள நம்மளெல்லாம் நல்ல பிள்ளைன்னு நல்ல குடும்பம்னு பேரு வாங்கிட்டு உலகத்தை விட்டு போகணும்னே இந்த பாட்டை கேட்கும் போது தாய்மார்களுக்கு பூரா சந்தோஷமா இருக்கும். திருத்துறதுக்காக நல்ல பாட்டு பாடுறாருன்னு குடிச்சிட்டு வந்தால் இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினேன்னு ஓத்தாங்கம்மான்னு வைவே, அப்படி வஞ்சாலும் மேடை மேடைக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் ஊத்து விட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அலோ அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. இப்போ குடிச்சிட்டு வந்த ஆளுக்கு லேசா மண்டை காயுமே, அப்படியே சைஸா விசாரிப்பேன், கட்டிங்க போட்டுருந்தா அதே இறக்கி விட்டேன், வேற எங்கன்னு பிளாக்கில் ஓட்டாங்கன்னு கேட்பே. அதே உண்மை. ஏன்னா ஒரு ஆள் வீட்டை கேட்டால் கூட வேணும்னு சொல்ல மாட்டேன். அவர் வேலுச்சாமி வீடு எங்கன்னு இருக்கு, எந்த வேலுச்சாமி, கொத்தனார் வாக்குறாரு அந்த வேலுச்சாமியா, பஞ்சர் கடை வச்சிருக்காரு அவரா, தீப்டி ஆஃபீஸில் விளாக்குறாரு அவரா, தெரியாதுங்க. 70 வேலுச்சாமி இருக்காரு இங்கே, சொல்ல மாட்டேன். குடிக்கிற ஆள்கிட்ட சைஸா கேளு, ப்ரோ அவன் எனக்கு கட்டிங்க தெரிய புதறக்குள்ளெல்லாம் கூட்டு போவேன், கருவை முள்ளெல்லாம் கிழிக்கும், இவனும் பேயா போய் அடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இறங்கிடும், மறுபடியும் போவாங்க. இந்த உலகம் எதனைக்கு தான் போதையில் நோக்கி இருக்குந்தா இப்படி பயலெல்லாம் என்னத்த சொல்ல. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, கல் விளையாடுறியா? இப்போ நீங்கள் சாமியை இங்கே கும்புறையில் தாக்கலாம் ஐயாக்கலாம், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? இந்த ஜாமி எப்படி உருவாச்சு, உங்கள் பாட்டைங்க எப்படி உருவாக்குனாங்க, அதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சாமி பொருள் மட்டும் ஒற்றுமை வேணுங்க ஐயா. ஏன்னா நாங்கள் கண்ட உண்மை, அரஜன் அன்று கொள்வான் தெய்வன் என்று தான் கொள்ளும், சொன்ன வாக்கு ஆடாத ஜாமியை ஆடும். அப்படி பரம்பரையிலேருந்து வந்தவங்க நாங்கள்லாம். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு ஜாமியை வேண்டுங்க, பொம்பளையால் ஊரம் வேண்டுங்க. நம்ம புருஷன் நல்ல புத்தியை கொடுக்கணும், நம்ம 4 பேரை போல வேலை பார்க்கணும், பிள்ளையை கட்டி, அதெல்லாம் யாரும் வேண்டது கிடையாது. போய் வேண்டுற போதெல்லாம் சிலிண்ட்ரு வீட்டில், இப்போ பூரா நினப்பு பூரா வீட்டில் தான் இருக்கா. சிலிண்ட்ரு எது அமத்தாமல் வந்துட்டோமா, டிவி குபீர்னு ஓடிடுமா, மாடு கடைஞ்சியா சாணி ஓட்டிருக்குமா, இது இந்த நாகத்தை சாமி முட்டை வழங்குமா. பொம்பளை ஊரம் போய் சாமி கும்பிடும் போது நிறையா வேண்டுது.
ஆத்தா காளியாத்தா எனக்கு மசரு உன்னை மாதிரி இருக்கணும், முடி மசரு இருக்கணும். இந்த கேபிள் டிவி காரையை வந்து காசை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவனை காலி பண்ணிடு. கரண்ட்டு புல் வருஷம் வருஷம் ஏறுது, மீட்டரு காலி பண்ணிடு. இது என்ன நேற்று கிடந்தா ஓம் சக்தி. இந்த ஓம் சக்தியை நான் தான் சொன்னேன், இன்ஸ்டாவில் வைரல் ஆக்கி விட்டாங்க. கிளுகிழப்பு மைத்த புடுங்கு இரு. ஓம் சக்தி இது நான் தான் சொன்னேன். என்னன்னா தப்பா சொல்லலை, நானும் இந்து தான். இந்து கலாச்சாரங்கள் ஏன் இப்படி கெட்டுக்கிட்டு இருக்குன்னு சுட்டி காட்ட வரேன். ஓம் சக்திக்கு போகிறவன் போல சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆத்தா மேல்மருவத்தா மேல்மருவத்தூர் தாயே இரு, நீ இப்போ நீ தான் இப்போ வேலுக்கிட்ட குத்து வாங்க போற இரு. ஏன் நீ ரொம்ப உணர்ச்சி வச்சு போறிய? நீர் கட்டா பாண்டி ஜாமி நான் தான் சொன்னேன், பேசாம எல்லா ஜாமியும் நான் சொல்லுவேன்னா சரியா நடக்காட்ட சுத்தி காட்டுவேன். ஓம் சக்திக்கு போடுற பொம்பளை எது குத்தாட்டம் போடுற? அப்போ நீ அவ்வளோ சந்தோஷமா இருக்க பொம்பளை வீட்டிலேயே உட்கார வேண்டியதானே? நீ எதுக்கு மாலையை போட்டுட்டு மேலும் ஒருத்தர் போற? ஆனால் அந்த குரூப்பில் ஒரு தலையை மட்டும் இருப்பாங்க, அவங்க முன்னாடி சீட்டில் காலு மேலே காலை போட்டு பேக்க திறந்து பார்க்க. அவ சுமித்தா இன்னும் 200 தரணும் டிக்கெட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இங்கே பொம்பளை புறா வந்தால் தேன்றாட்டு கொலை ஓட்டுன மாதிரி அந்த தலைவீட்டை போய் சொல்லுவாங்க சத்தி. உடனே அவங்க என்ன சத்தி, இந்த டிரைவர் தம்பியை மாத்தலாம் நினைக்கிறேன் சத்தி. ஏன் என்ன செய்தார்? பக்தி பாட்டா போடுகிறார் சத்தி. என்ன செய்ய வேண்டும்? குத்துப்பாட்டு போட சொல். உடனே அவன் யமுனா நதி கரையோரத்தில் இது அவன் பார்ப்பேன். நம்ம பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு வந்து 15 நாள் ஆச்சு, இந்த முண்டையை எப்படி நம்மளை சாச்சி போடுவாளுங்க. அவன் வண்டி ஓட்ட மாட்டேன், கண்ணாடியில் எப்படி பார்ப்பேன். அவன்கிட்ட போய் கொண்டு போய் சாச்சிட்டானா அந்த தண்டி வண்டியை சாச்சு அதை ஒரு ஒம்பளை செல்ஃபி எடுத்து போடுது. மருவத்தூர் போகும்போது விபத்து நடந்த போகுது. ஏன் குத்தாட்டம் போடுற? குத்தாட்டம் போட்டாலே ஓட்டுநருடைய கவனம் செதறும். ஆம்பளைய பூரா இங்கே உழைச்சு உனக்கு காசை கொடுத்து விட்டா நீ அங்கே போய் யமுனா நதி கரையோரத்து போடு. நீ அணுகுப்பட்டிருப்ப போல. உன் வீட்டுக்காரம்மா போச்சானே ரொம்ப குதிக்கிறியாப்பா. ஆம்பளை எல்லாம் குத்தாட்டம் போட மாட்டாங்க, அது தனியாக போட்டாதே. அது மாலையை கலட்டணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இருவேல் முருகனுக்கு அரோகரா. அப்படி கூட போராளி தான் கத்துவேன். அந்த பயணம் போராளி இறுகிட்டே போவேன், யோசிக்கிட்டே போவேன். அவன் கதிரேசனுக்கு நம்ம 500 ரூபா செஞ்சோம். அவன் ஆப்பிளை கொடுத்துட்டு அவன் சாமி விபூதி நெத்தியில் வச்சுட்டு அவன் இப்படியே நடப்பேன். வெற்றிவேல் முருகனுக்கு இவங்க கத்துவாங்க. அவன் அசோக்கு வீட்டு பால் காய்ச்சிக்கு 5001 அரிசியும் கொடுத்தோம். அவன் 2 குட்டியை பாக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவன் கேவல அதுலேயும் அந்த வண்டியில் போய் உட்காந்துட்டு ஆம்பளை ஆள் ஊறான். இந்த புயல் இல்லாத சாமி இன்னொரு சாமிகிட்ட கேட்பார், ஏன் சாமி எத்தனை புயல் சைட்டாக கேட்க மாட்டார், ஒன்று விசாரிப்பார். எத்தனை வருஷமா மாலை ஓடுறிய சாமி? அவர் நான் சின்ன வயசுலேருந்தே முருகன்னா எனக்கு உசுறு. சின்ன வயசுலேருந்தே போடுறேன் சாமி, கணக்கு வழக்கு இல்லை, 47 வயசு இருக்கும். அப்போ நீங்கள் குருசாமி தானே? குருசாமி வேணாம்ட்டேன், விட மாட்டேன். நேராக பம்பைக்கு போவையில நான் லண்டனுக்கு தான் போவேன். நேரம் முண்டை அந்த புயலை கேட்கறதுக்கு அள்ளி விடுவேன். அது எப்படியும் உங்களுக்கு எத்தனை பிள்ளை சாமி? எல்லா பிள்ளையும் எப்படி இருக்கு? பேத்தி எடுத்துட்டீங்கலாம், மாடின்னுச்சா கூலம் கிடக்கான்னு கேட்டுவிட்டு கடைசியாக கேட்பேன், கொஞ்சம் புயலை கொடுங்க சாமி. அதை முதலே கேட்க வேண்டிய மயிறு. சரிண்ணே அந்த சாமி அங்கே பழனிலாம் போய் வாங்க முடியாது சாமி, கிடைக்காது. அதனால தான் நான் 15 பாக்கெட்டு வாங்கி வாயால் கட்டுருவேன். 15 பாக்கெட்டு வாங்கி உள்ள பையில வச்சிருக்கேன் சாமி. அப்படியா சாமி? கொஞ்சோன்னு கொட்டிக்கிட்டு போய் அங்கிட்டு போய் போட்டு விட்டுருவார் அவர். யாரும் புயல் இல்லைன்னா கவலைப்படாதே, ஒரு ஆள் 15 பாக்கெட்டு வச்சிருக்கேன். பூரா பேர் அப்படியே வருவாங்க. வந்தோடனே உட்காரவே முடியல, குறுக்கு வலிக்குது அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு ஏன் சாமி புயலெல்லாம் வச்சிருக்கீங்களா? கடைசியில் எல்லாரும் வாங்கி போட்டு அந்த கொடுத்த ஆள் பேய் பிடிச்சி தெரிவேன். பழனி யாரை பார்த்தாலும் என் புயல் உரம் போச்சு, வெற்றிவேலும் முருகா புயல் உரம் போச்சு. என்னடா என்ன கலாச்சாரம்? சாமி மாலை ஒரு இல்லை, சரக்கு சாப்பிடக்கூடாது, ஓகே. லேடிஸ் கப்ளிங்கணும் இல்லை, பொம்பளை தொடக்கூடாது, அது சரி. ஆனால் சாமி ஊரம் சொன்னிச்சாக்கும், கணேசி போல ஓடுறான், பூலிப்பை மடித்து வைடா, பீடி விட்றான்னு சாமி சொன்னிச்சாக்கும்.
உண்மையோடு யாரு ஒருவன் ஒரு மனதோடு அத்தனை தீய பழக்கத்தை விட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று ஒரே மனதோடு எந்த ஒரு கோயிலுக்கு ஒரு தமிழன் போறானோ, நீ கோயிலுக்கு போறதுக்குள்ள அந்த சாமி ஓ வீட்டில் வந்து நிற்கும். இதெல்லாம் சுட்டி காட்டுவேன். இங்க அப்போ பெரியவங்களாம் இருக்கீங்கல்ல, அப்ப இந்த கோயில்ல சாமி ஆடி இருப்பா, கவனிச்சிருக்கீங்களா? எங்க ஊர்ல எங்க ஐயா சாமி ஆடுவாரு. 6 ரூபா 10 பேர் குடிப்பா, அப்படி ஏறி அப்படி நிப்பாரு, கச்சையை கட்டி எங்க ஐயா சாட்டையோட. அப்ப ஊருக்கார பூரா கேட்கறது பூரா எப்படி கேட்பாங்க? நம்ம ஊருக்கு ரோடு வேணும் கருப்பா, கம்மாயில கட்லா மீனை வாங்கி விடணும், அதெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்கிற எல்லாமே ஒரே கேள்விதான், கருப்பா மழை எப்படா இறக்குவ, விவசாயம் செழிக்கணும்டா. எங்க ஐயா அடிப்பாரு, 16 நாள்ல கருப்பை மழை இறக்குறான்டா, முக்காலும் சத்தியம்டா, 16 நாள்ல மழை வை. இப்ப வீம்புக்கு ஆளாளுக்கு ஜாமியாருங்க. ஒரு இலவட்ட பைய எல்லாத்தையும் மிஞ்சி எங்க ஊர்ல ஆடினேன். இப்ப ஆடி அருவாளை ஏறிக்கிட்டு எல்லாரும் கேட்டாங்க, மழை எப்ப பெய்யும்? தெரிஞ்சா தானே சொல்லுவேன். கிளம்பிட்டேன், சமாளிப்போம். மழை கருப்பன்ட்டே மழையை கேட்குறியாடா? அவன் எனக்கு சொன்ன தெரிஞ்சா தானே முன்ன சொல்லிடுவேன்ல. கருப்பன்ட்டே கேட்குற, உன்னை காப்பாத்துருவேன்னா என்கிட்டயே மழையை கேட்குற. அடுத்து ஒரு கிளைய ஓடியாச்சு, ஓ உனக்கு என்ன உரம் வச்சான், மழையை சொல்லு. அவன் கீழே குனிஞ்சிட்டு, கண்டாலி முட்டை சொல்லு, தெரிஞ்சா சொல்லிடுவல்ல, தெரிஞ்சா சொல்லிடுவல்ல, அடிச்சு விட்டான் பாரு. இன்னும் 171 நாள்ல முக்காலும் சத்தியமா மழை பெய்யும்டா, ஏன்னா எப்படியும் பேஞ்சிடும், அடிச்சு விட்டு போயிடுவேன். ஏன் இது ஒரு பழமொழி இருக்கு, வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடினான். இது இப்போ பூரா அம்புட்டு மாறிக்கிருச்சு. ஓன் சாமி ஏன் சாமின்னு போட்டி வர்றதை விட அத்தனை சாமியும் நமக்கு சொந்த சாமி நினைக்கிறதாண்டா உண்மையான தமிழ். எங்க ஐயா பரம்பரை கோடாங்கி, நான் சின்ன வயசுல சாம்புராணி போடக்கூடிய ரூம் பாய். நான் சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல படிக்கும் போது எங்க ஐயா ஒரு குறி வாக்குறதுக்கு 11 ரூபா வாங்குவார். அந்த 11 ரூபாயில 1 ரூபா, ஒரு நாளைக்கு 20 குறி பார்ப்பாரு. 20 ரூபா. அப்பயே பள்ளிக்கூடத்திலே டீ சாப்பிட்ற ஒரே ஆள் நான் தாப்பா. ஏன்னா பைனான்ஸ் பூரா ஜாம்பராணி பைனான்ஸ். கதையை எல்லாரும் கேளுங்க. அப்போ ஒரு 87 வயசு கிழவன் களிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எங்கள் வீட்டுக்கு நடந்துட்டு வர்றார் குறி வாக்குறதுக்காக. அப்போ எங்கள் ஐயா களிச்சேரி கம்மாயில் போய் குளிக்கிறார். குளிக்கும் போது இவர் வந்தவொடனே இந்த வயசானவர், ஐயா களிச்சேரி முனியாண்டி கோடாங்கி யாரியா? நானும் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஐயா தான். நீங்கள் எந்த ஊருங்கய்யா? நாங்கள் கிழக்கங்கய்யா, குறி வாக்கணும் வாங்க அப்படின்னு என்னை போய் எங்கள் ஐயா சொன்னார். ராதா அடுப்பு கறி எடுத்து சாம்பிராணியை போட்டு ரெடி ஒன்று அப்படின்னு எங்கள் ஐயா வந்துட்டார். வந்து அப்படியே முத்தை போட்டு பார்த்தாரு. அந்த 87 வயசு கிளம்பி அழுதுட்டேன். ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டேன். ஏம்மா பாருங்கய்யா, உங்கள் ஊருக்கு இதை விட்டால் பஸ் இல்லையாம்யா. சரிடா முண்டை அப்படின்றாருங்க ஐயா. எங்கள் ஐயா அப்படி உடுக்க எடுத்து அடித்தார். ஹரி ஹரி நமச்சிவாயே, என் குருவே நமச்சிவாயே, குருலிங்க நமச்சிவாயே. அந்த கிழமை 87 வயசு கிழமை அழுதுட்டேன். சீக்கிரம் சொல்லுப்பா, இதோட குறை தீரண்ணா. உன் பட்டியை பார்த்தேன், கருப்பை எந்த குறையும் வராது. அந்த கிழமை அழுதுட்டு எங்கள் ஐயாட்ட சொன்னார், வேற ஏதாவது சொல்லுப்பா. எங்கள் ஐயா சொன்னார், சித்திரை மாதம் 3ஆம் தேதி உனக்கு தொட்டி கட்டுறண்டா, முக்காலம் சத்தியமா ஆம்பளை பிள்ளை வரக்க முடியாண்டு அவன் தலையில் அடித்தார். அந்த 87 வயசு கிழவி எங்கள் ஐயாவை திருப்பிக்கிட்டு ஒரு நாளாக விட்டேன். என் பொண்டாட்டி குடும்ப கட்ட விடுவனே 52 வருஷம் ஆச்சு, எப்படா உள்ள வரக்க முடியும். ஆனால் பதட்டத்தில் நான் கங்க தள்ளி விட்டு ஓடுனேன். அந்த ஆள் அப்படி இருந்து விடல, கல்லை விட்டு எரிஞ்சேன். அவன் தாண்டா சாம்பிராணி ஓட்டவன். அப்படிலாம் எஸ்ஐ வந்தேன், சும்மா கிடையாது. நோட்டீஸை படிப்போம். இங்கே செம்பு வைப்பாக, அதெல்லாம் மறந்து போயிட்டா. கேஸ் கூட போறியா? போ. எல்லா சாமிக்கு போகும்போது பக்தியோட போ. பாண்டிமணி கோயில் என்ன சொன்னேன், சிந்தாமணி வரைக்கும் பொம்பளை நல்லா இருக்கும். சிந்தாமணியை தாண்டினவனே பூரா பொம்பளையும் இறங்கின சொல்ல ஆடி போயிருக்கு. கண்டென்ட்டுக்கு சேர்ந்து ஆடி போயிட்டேன். அப்புறம் போய் டிரைவரை அரைஞ்சு பேக்க வாங்கிட்டு வந்து தானே காமெடி. பேசாமல் யாரும் ஆடக்கூடாது, ஆலயத்தில் மட்டும் ஆடு, பஸ்ஸில் ஆடக்கூடாது. சரி, ஓட்டுற டிரைவர் சாமி வந்தால் நிலைமை யோசிச்சுப்பாரு.
பாண்டி கோயில் அந்த வளைவில் போய் ஊண்டானா பூரா கூடு போ. இது ஒரு ஜோக்குன்னு கேட்க அங்கேருந்து வந்துட்டேன். நீ டிரைவர் தானே ப்ரோ? எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா? உனக்கு சாமி வர்றதுக்கு இரு. நீ பேசிட்டே இருக்க, விபூதியை போட்டேன்னா ஓதம் 8 டன் ஆயிரும். அங்கனே மிதந்துட்டே. ஓகே ப்ரோ. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா NGO நகர் அமைந்திருக்கும் அருள்மிகு காட்டு கருப்பணசாமி திருக்கோவில், அருள்மிகு சிவலிங்கம், அருள்மிகு பேயன் சுவாமி குலதெய்வ மாசி சாமி கும்பிடு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகமாயி என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். என்ன இந்த நாடகத்துக்கு பக்கமேல கலைஞர்களாக ஆறுமணிய கலையரசர் ராஜா அவர்கள் ஆறுமணியத்தை இசைப்பார்கள். போதும் போதும். மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் அன்பு தம்பி காரக்குடி சரவணன்னா பட்டி தொட்டி கூட தெரியும். காரக்குடி சரவணன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். போதும், ஏன்னா லவ்வர் வீடியோ கால் பண்ற டைம். நல்லா வாசிக்கிறேன், மைக்கு இப்படி இருந்தா எப்படி வாசிப்பேன்? வாழ்த்துக்கள். அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாதுரா, பூரா சொந்தக்கார. அடுத்த வருஷம் வரும்போது வேற மாதிரி பண்றோம் ப்ரோ. இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்ததே நாங்க உங்களுக்கு கைது தட்டணும். ஏன் காசு வெட்டி விட்டு போ. ஆனா இது என்ன கண்டு வர வர விஜய் டிவி மாதிரி ஆகி போச்சுடா. என் எபிசோடு மாதிரி வார வாரம் கழுவிக்கிறவன். என்ன சொல்ற என்ன சொல்ற மொட்டனாக்கு. பலவாத்திய மன்னன் என் அன்பு மருமகன் ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். பவுண்டா கொண்டு போறேன்னா பேர கூட இது யாராவது அறிவே. பவுண்டாக்கான தூக்குறேன்னா இங்கே போய் நோண்டா போறேன்னு அர்த்தம். போட்டு வந்துட்டியா? சரி சரி, உள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வரையில நம்ம ரூமுக்கு போயிட்டு போங்க. மேடையை கூட சாச்சி விட்டு போ. வயிறு சரியில்லதுக்கு எவனாவது பவுண்டா கொண்டு போவானாடா? பேழ்ற இடத்த கொண்டு போவாங்களா? நம்பிக்கிறவனே. இந்த பொண்டாட்டிட்ட சில பேர் இன்னும் ஏமாத்துவேன். சரக்கை உள்ள கலந்துக்கிட்டு இப்படி குடிச்சிட்டே இருக்கும்போது பொண்டாட்டி, ஏ என்னது குடிக்கிறியே? செவன புடியே ஒரு முடக்கு குடி. சே எனக்கு வேணாமுங்க. ஆனால் நீ போய் குடிச்சு பார்த்தாத்தே அவன் வகிச்சு தெரியும். அதில் கலந்துருவாங்க. பிரத்து வண்டி இருக்குல்ல முருகா, அதில் பிரத்து பஸ்ஸில் போகணும்டா. அதில் ஒருத்தன் என் பக்கத்தில் படுத்துக்கிறதே முண்டை சுகர் போல ஒன்றுக்கு அடிக்கடி வரும் போல கேனில் பிடிச்சி வச்சுட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணி கேனு என் மேனேஜர் வாங்கி வைக்கல. இப்படி பார்த்தேன், என்ன ரஸ்னாவா இருக்கு அப்படின்னு பக்கத்தில் ஓப்பன் பண்ணேன் பாரு. குபீர் நடிச்சு கரைசா செட்டில் போய் தான் என்னை இறக்கி விட்டேன். நிறைய பேர் குடிச்சிருப்போம்னு சொல்லி நினைப்பியே. இந்த காசை வாங்க நான் எவ்வளோ கேவலப்பட வேண்டியிருப்பார். என்னத்தா பிள்ளைய காணாமா? நல்ல பிள்ளையா தூக்கிட்டு போ. இது 300 ரூபா, அது 650, அது 2000 ரூபா தான். அது என்னத்தா நல்ல பிள்ளையா தூக்கிட்டு போ. என்னத்தா ராஜேஷ் அண்ணன் அவன் போயிட்டார சிங்கப்பூர் போயிட்டேன். ஏதா இதுல நல்ல பிள்ளைய கிளச்சி எடுத்துட்டு போ. அது நல்லா இருக்கா? அவன் தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ. ஆமா என்னத்தா அவனை காணவா? உள்ள பஞ்சாயத்து பண்ணுவான். நாடகத்தை வர்ற வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறோம். வா அவனை காணாமனா மொட்டட்டின்னு. எங்கடா ராஜேஷ்? வாடா ஒரு தாயம், வாடா ஒரு 12 வாடா. ராஜேஷ், ராஜேஷுக்கு நீ என்னத்தான் வேணும்? ஆண்டி ஆண்டி
நீ போறையா எரியவா? சரி ராஜேஷ் சூத்தூத்தி பையனே உன்னையிட்டு நாடகம் கட்டு போச்சாடா. இருக்கானா? சரி இருக்கேன். மஞ்சப்பணி ஆமாத்தா ஆமாத்தா. நீ நாடகத்துக்கே வந்துடக்கூடாது. எதுல விட்டு? வாயில. சின்னஞ்சிறு வயதிலேயே சின்ன வயசுல செய்தி விடுவிக்கிறவர். இந்த தம்பியை நான் ரொம்ப பாராட்டுவேன். பள்ளிக்கூடம் போற வயசுல குடும்ப கஷ்டத்துக்காக இரவு நேரத்தில் நாடக உலகத்தில் வந்து தாளம் போட்டு இதில் வரக்கூடிய வருவாயை வச்சு உன் குடும்பத்தை இப்பயே குடும்ப சுமையை சுமக்கிறவாரு. நீதாயா உண்மையான தமிழ். வாழ்த்துக்களே, வாழ்த்து. நல்லா இருக்க. நீ அன்பாளையத்துக்கு வர்றியா? ஒரு வீடு கட்டி தரேன். வர்றியா? நிறைய பேர்த்த காப்பாற்ற அதையும் கூப்பிடுறேன். சரி சரி. என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. வாழ்த்துக்கள். கிருஷ்ணமூர்த்தி தானே? வாழ்த்துக்கள் தம்பி. தொடரட்டும் பணி. லைட்டா அண்ணே ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு மட்டும் தாளம் போட்டுப்போம். சிரிக்க கூடாது. நல்ல பாடுறேன். சீ சீ சீரனுண்ணி சீ சீ சீரனுண்ணி போடுப்பா போடு. சீ சீ சீரனுண்ணி என்ன கட்டிக்கிற சொல்லிட்டேன். அவன் கூட போனையே, அவன் கூட போயிட்டு பாவாடையை கட்டிட்டு போனையே. மொத்தத்தில் என் வீட்டில் அடுப்பு எரிச்சு விட்டு போயிட்டு சீ சீ சீரனுண்ணி. சரி எடுத்துக்கொண்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னு. உன்னைய கூப்பிட்டதுக்கு என் புத்தி செருப்பால் அடிக்கும். போடா. ஆடல் அரசி. அது இன்னொருத்தையும் முட்டாட்டி வா நம்ம டோல்கட்டை வேலை ஆக்குற ஆள் மாதிரி. நடன சிங்காரி 550. நாட்டிய ஒய்யாரி 120. என்ன குறைச்சிட்ட? அவ்வளவுதானே வேலை. பியூட்டிஃபுல் சிமெண்ட் முறை கப்ளிங் ₹1 10 காசு. ₹1 10 காசு வட்டாய். நல்ல வெள்ளதான் டான்ஸ். சாந்தி அவர்கள் டான்ஸ் காமை. தக்காளி பழம் போல அக்கா என் கல்யாணம் நடந்த அவளோடு இல்லாட்டி நாடு கழுதையோடு. தக்காளி பழம் போல அக்கா தக்காளி பழம் போல அக்கா என் கல்யாணம் நடந்த அவளோடு இல்லாட்டி நாடு கழுதையோடு. கல்யாணம் நடந்த அவளோடு இல்லாட்டி நாடு. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி எங்கள் அண்ணன். உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து 16 நாட்களாக தொடர்ந்து வாமப்புள் இருக்கிறார். அவன்தான் 16 நாளாக ஒரே ஒரு வேப்பமுத்தை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு வாமப்பு செய்து கொண்டிருக்கிறான். மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாடக கலைகளை நாங்கள் நடித்தாலும் இந்த நடிப்பை எல்லாம் வீணாக்காமல் விடிய விடிய கண் விழித்து அதை ஒளி நாடாவில் கவிக்கொண்டு போய் எடிட் செய்து உலக தமிழர்கள் எத்தனை நாடுகள் இருந்தாலும் அத்தனை நாடுகளுக்கும் கைபேசி கொண்டு செல்வது அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடாமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அத்தனை பேருமே வாழ்த்துக்கள் முருகன் ப்ரோ. இங்கிட்டு இருக்கிறது யார கோயிலுக்காக எடுக்க வந்து சொல்லுவியே. ஸ்டூடியோ பேரே கிடையாதா? அத்தக்குழி சம்பளமா ப்ரோ? ஊறுகாய காணாமா? குமரன் ஸ்டூடியோ இருக்கு மேடம். திருமங்கலம் நடு பைபாஸ். என்ன தங்கச்சி இது அம்மா காணாமனு ஓடுத்தா? இது நாடகமா வேற என்னம்மா? எல்லாரும் பிள்ளைய காணாமட்டு வர்றேன். இங்கிட்டு இந்த பிள்ளை ஓடுது. ஒரு ஆள் பார்த்தா வெளியே வருதுன்னு பவுண்டா காண தூக்கிட்டு போற. ஒரு ஆள் உறங்குறாள். ஐயா ஜேசிபி இருக்காயா? ஒரு அரை மணி நேரம் ஓட்டலாமா? பெரிய பக்கெட்டில் அதை பூரா ஸ்டோசர் பண்ணி நீங்கள் கொண்டு வரணுமே. இவ்வளோ அம்மல் நீங்கள் படுத்தா தூங்குறியே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி வரும். சாமி வந்து இறக்குவாங்க. அப்போ அடிக்கிறது. அங்கே படுக்காதே, கொசு கடிக்கும். இங்கே வந்து படுக்கிறீங்களா? கொசு ஊற்றிய கவட்டில் பொருதி வைக்கிறேன். எதுடா
சாமி நாடகமா தூங்குற நாடகமாடா? உங்களிடம் பேசிக்கொண்டு மைசெட்டு பேர் என்ன அண்ணே? முத்து முத்து அண்ணே மைசெட் அண்ணே இந்த இருக்கு. தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டு போது ரவி முத்து ரேடியோஸ் பெரிய குளம். ஒரு பாட்டு போடலாமா? அங்க இருக்கு. அங்க இருக்குன்னா அம்பில் பாரு அங்க இருக்கு. அங்கேயே இருக்கட்டும். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையும் யாரும் ஈஸியாக கற்றுக்கிற முடியாது. அதே மாதிரி ஒருத்தவங்கிட்ட இருந்து எந்த தொழிலுமே கற்றுக்கிறாம நம்மளாம் முன்னேற வர முடியாது ப்ரோ, வர முடியாது. என்னை வளர்த்து விட்டு ஆளாக்கி மேலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம்தான். நீங்களாவது தாய் உள்ள சொந்த வந்த இந்த காட்டு கருப்பசாமிக்கு இம்புட்டு சொந்த வந்தா இருக்கிய, இம்புட்டு பங்காளி இருக்கிய. எங்கள் ஊரில் இப்படிலாம் கிடையாது. எங்கள் ஊரில் தீபாவளி தான் அவங்களுக்கு திருவிழாவே. 5 வீடுதேன், 5 வீடுதேன். இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் சோறு குடிக்க மாட்டேன். அப்புறம் காசு வெட்டுதல், மண்ணை வாரி தூத்துதல், மிளகா அரைச்சி அப்புதல், இந்த 3 செய்கிறதுக்கு டெய்லி வாமப்பில் இருப்பேன். ஒருத்தன் போய் தகடு வச்சுட்டானே அது எவ்வளோன்னு கேட்பேன். 5500 கேட்டாரான். அப்படியா? 12,000க்கு என்னையாவதுக்கு இருக்கா? அவனை கால கையை முடக்கன்னு இவன் கிளம்பிடுவேன். ஊரில் ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு 5 வீடை இன்னைக்கு அகில உலகமே தெரிய வைத்தவன் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் அங்கே காப்பாற்றுவதற்கு அன்பாலயம் நான் இருக்கிறேன். MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன் காமிக். MKRன்னு போட்டாலே இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் என்னைய பற்றி பார்த்துக்கலாம். போடாமல் எப்படா வரும்? அவன் யாருதான்? நீ தான்டா டிரைவர், உன்னே தாண்டா சாலடிக்க கூப்பிடணும். போடாமல் எப்படி வரும்? அதை பார்த்தே வந்தியா? நீ வந்திருக்கிறதுக்கு வீட்டில் படுத்துருக்கலாமா? இப்போதே யோசிச்சிட்டியா? இவன்கிட்ட பேசக்கூடாதா? கெட்ட ரொக்கலாக இருக்கேன், போயிடுவோமா? நீங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் செலுத்துக்கிறேன், சுதி மேலே வச்சு விட்டேன். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம், நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம ஐயா எல்லோருமே நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும்.